நான் பாட்டு போயிட்டேன், அவங்க பாட்டு போயிட்டாங்க. கவனிக்கணும், கர்த்தர் எப்படி தாங்குறார். வயது தெரிஞ்சு வர எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது என்ன 6 வயசு ஒன்றுமே தெரியாது, விளையாட்டு போகிறவங்க கூட கிடையாது. அப்போ கவனிங்க, அந்த வெள்ளை என்ன அந்த தண்ணியில் தாங்கியிருக்கிறார். தாங்கி அவங்க தூக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, போயிட்டு தேதனாக்கா பையன் தண்ணியில் உருண்டு வரா, இந்த ஐயாத்திரையும் சாமையில் என்ன பண்ணிட்டானுவ இப்படி கூட்டு போய் விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அப்போது நம்ம மேலே கர்த்தருடைய அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த தயவு, நம்ம வந்து முட்டாள்தனமாக இருந்தால் கூட கற்று காப்பாற்றிடுவார். முட்டாளாக இருந்தோட காப்பாற்றிடுவார். நம்ம சிலரை பார்த்தீங்கன்னா நான் என்ன அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரி, அது போயிடுச்சு. அடுத்தபடியாக இன்னும் நான் தண்ணியில் 7 முறை தப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் உள்ள தூக்கி போட்டாங்க, கிணத்துல தூக்கி போட்டாங்க. அப்புறம் இதை விட்டுருங்க. இதோட இன்னொரு கொஞ்சம் ஒரு 12 வயசு 13 வயசில் பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கிராமத்தில் நீ இந்த கரையை அந்த கரை போவியாடா, அந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா இந்த கரை அந்த போனேன். அப்போது ஒரு முறை அன்றைக்கி நான் தனியாக தான் இருக்கிறேன். என்ன எனக்கு அப்படி ஒரு ஆசை, நம்மளும் அந்த பக்கம் போய் பார்க்கலாமே அப்படின்ட்டு ரொம்ப ஆழமாக இல்லாத பகுதியை பார்த்து, அதாவது 3 இடத்துல குளிப்பாங்க அங்கே. மேற்கே ஒன்று, நடுவில் ஒன்று, அப்புறம் வந்து கடைசியாக ஒன்று. அந்த கடைசியில் வந்து இவங்களாம் துணி துவைப்பாங்க, துணி வெளுப்பாங்கல்ல, அவங்களாம் துணி துவைப்பாங்க. அங்கே அந்த பகுதியில் நான் சும்மா போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு. என் தண்ணி மூழ்கி நான் நீச்சல் அடிச்சு போகிறேன். தவிச்சிருச்சு, அதாவது முடியலை, என்னால் முடியல முங்கி பார்க்குறேன், போக பண்ணுது. அப்போ முங்கி இப்படி பார்க்குறேன், முங்கி இப்படி அதை நம்ம காலை வச்சு பிடிச்சி பார்க்குறேன். அப்பவும் மறுபடியும் வரமானது. ஆனால் என்ன பண்ண பாருங்க, அது நல்ல கவனிங்க. அந்த டைமில் ஏதோ ஒரு உந்து சக்தி வந்து என்னை தள்ளி பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன், அப்படி இந்த நீச்சல் அடிக்க முடியல என்னால். அப்படி காலை மட்டும் வச்சு ஜம்ப் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இந்த இதுலேருந்து அவ்வளோ தூரம் ரோட்டு வரைக்கும் அது அவ்வளோ ஆழம் இருக்குது. அதில் போய் மேலே போய் சேர்ந்துட்டேன். இது யார் காப்பாற்றினா? இது அவர் தான் காப்பாற்றினார். அன்னைக்கு புட்ட கேஸ் தான். ஏன்னா மத்தியான டைமில் அங்கே துவைக்கலாம் கிடையாது. நமக்கு ஒரு ஆசை போய் பார்த்துருமே அப்படி ஒரு ஆசையில் போய் இப்படி பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக காரியம் செய்யும் போதும் அப்பொழுது என்னை காப்பாற்றிருக்கிறார், தாங்கியிருக்கிறார். எப்படி தாங்கினாரு? இந்த ஒரு ஐடியா கொடுத்துக்கிறார். காலை வச்சு இப்படி பண்ணுறா அப்படி வேணா, அது ஏரி தானே, அது கீழே போய் தரையில் பட்டு மேலே வந்து நீச்சல் தெரியும். ஆனால் என்ன இல்லை, சக்தி இல்லை. ஒரு பக்கம் பீசல், ஒரு பக்கம் என்னது பீசல். அப்போ நாங்களாம் பீசல் சொல்லுவோம், கெண்டி உதிர்ச்சாடா அப்படிமோ. கவனிங்க, அந்த மாதிரி ஒரு பீசல் வரும், ஒரு பக்கம் பயம். அப்போ போய் சேர்ந்துட்டேன். அது ஒன்று, அது பெரியது. கிணத்துல தூக்கி போட்டு அதெல்லாம் தப்பிச்சு வந்துட்டேன் வச்சுக்க. அதெல்லாம் அப்போ அங்கே ஒன்று எனக்கு தெரியாமல், இங்கே ஒன்று எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தனமாக அதிலே என்னை தாங்கியிருக்கிறார். அப்போது கர்த்தருடைய அனாதி தீர்மானம் என்னவென்றால், நம்ம எல்லோரையும் அவர் தாங்குகிறார், தப்புவிக்கிறார். எதற்காக தாங்குகிறார், தப்புவிக்கிறார்னா, நம் மேல் இருக்கிற அவருடைய திட்டங்கள் நிறைவேறும்படியாக. நம்ம மேல் இருக்கிற அவருடைய திட்டங்கள். அப்போது நம்ம மேல திட்டம் என்ன? நம்ம யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லோரும் மனம் திரும்பி நம்ம ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரராக மாறணும். அப்போது அன்னைக்கு நான் போயிருந்தேன்னா எனக்கு மனம் திரும்பல் கிடையாது. அப்போ டிவி கிடையாது. அப்போ வந்து சினிமா, எங்கள் ஊரில் சினிமா கிடையாது. அந்த ஊரில், எங்கள் ஊரில், எங்கள் அப்பா ஊரில் இதே கிடையாது, சினிமாலே கிடையாது. எல்லாம் 2 சர்ச்சு உண்டு, கிடையாது. ஆனால் நைட்டு பாட்டு வைப்பான், 10 மணிக்கு பாட்டு வைப்பான். எத்தனை பேர் தெரியல. நைட்டு ரேடியோவில் 10 மணிக்கு பாட்டு வரும். எத்தனை பேர் தெரியுமோ ஞாபகம் தெரியல. சினிமா பாட்டு வரும் 10 மணிக்கு வரும். அப்புறம் இன்னொரு டைமில் ஏதோ ஒன்று வரும். அந்த டைமில் எங்கேயா அந்த பாட்டுக்காரர் அடி வாரம்னு கேட்குறது. எனக்கு எந்த பாட்டு கேட்குறது? அது அதில் சட்டி சுட்ட தடாம்பான். அதெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் கேட்குறது. அப்போ கவனிங்க. அதாவது புத்தீனமாக நடந்த நாட்களிலும் நம் மேலே அவருடைய அன்பு, நம்ம என்ன தெரியுமா, மரணத்துக்கு ஏதுவாக நான் நடந்தாலும்
அவர் என்னை காப்பாற்றி அவர் என்னை தாங்கி என்ன பண்ணி வச்சுக்கிறார். இது 2 சொன்னேன்னா தண்ணி இல்லை, நான் நிறைய 2 சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை வந்து அப்போ வந்து 5 வயசுக்கு கீழே தான், 4 வயசு 5 வயசு இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் பெரியப்பா மகன் மாமா அவர். அப்போ வந்து என்ன அவர் அடிக்கடி தூக்கிட்டு போவார். ஏகனான்னு அவர் பேர். எங்கள் அம்மா வீட்டு எங்கள் பாட்டி வீட்டு அடுத்த வீடு. நான் கொஞ்சம் கலராக இருப்பேன்னு சொல்லி தூக்கிட்டு போவார். இல்லை அந்த ஊரில் சொல்லுவாங்க கலராக இருப்பான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவாங்க. ஏன்னா தூக்கிட்டு போயிடுவார். அப்படி தூக்கிட்டு போகும்போது நான் கொஞ்சம் நல்லா அவர்கிட்ட பழகிட்டேன்ல. அப்போ எங்கே போவோம், சைக்கிளில் பின்னாடி போயிடுவேன். அவர் ஒரு பெரிய ஹோட்டல் வச்சுருப்பார். அங்கே போய் சாப்பாடு தருவார். அப்புறம் வந்து அந்த ஹோட்டலுக்காக என்ன பண்ணுவார்னா இது விறகு கொண்டு வருவார். என்ன விறகுனா காட்டில் வந்து அந்த முள் வெட்டி அந்த வேறு அதெல்லாம் எடுத்து வருவார். பெரிய பெரிய இப்படி தடியாக இருக்காலாம் எடுத்து வருவார். மாட்டு வண்டினா பெரிய இந்த சக்கரம், பெரிய சக்கரம் அதை எடுத்து வருவார். அப்படி எடுத்து வரும்போது அவர் கடை வந்து எங்கள் கேட் பக்கத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு ஏரிக்கரை. அந்த ஏரிக்கரை வந்து வரும்போது மேடு ஏறி வரும்போது அந்த பக்கம் கல் இருக்கும், இந்த பக்கம் கல் இருக்கும். அந்த மாட்டை இவர் என்ன பண்ணாருன்னா ஹை அப்படின்னு அடிச்சாரு பாருங்க. ஒரு மாடு வேகமாக ஓடிச்சு, ஒரு மாடு போல இப்படி திருப்பி ஒரு கல் மேலே ஏறிச்சு, பெரிய கல் மேலே ஏறிச்சு. வண்டி கொடை சாஞ்சு நான் வண்டி கொடை சாஞ்சு எல்லாம் விழுந்துருச்சு. இது நான் அடியில் இருக்கேன். எல்லா இதுவும் என்ன இருக்குது என் மேலே பெரிய பித்து மேலே இருக்குது. அவரு கத்துறாரு. அவர் கேட்குறாரு, என்னை கூப்பிட்ற அருளு ஏன்னா யாருக்கு பதில் சொல்லணும், தங்கச்சிக்கு பதில் சொல்லணுமே. பயந்து அலறி அருளு மாமா இங்கே தான் இருக்கு மாமா, எனக்கு ஒன்றும் ஆகலை மாமா. இந்த விரல் மட்டும் நஞ்சு போச்சு. கவனிங்க எப்படி பாருங்க. அதாவது அது எப்படி ஆச்சரியத்தை பாருங்க. என்ன ஒரு குச்சி அது முள்ளுக்குது எல்லாமே. அது என்ன குத்தலை. அந்த விறகு இவ்வளோ தடித்தடியாக இருக்கு, அது என் மேலே படலை. ஏதோ ஒன்று காப்பாற்றி, எப்படி காப்பாற்றி எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு 5 வயசு கீழே தான். அதில் என்ன காப்பாற்றி தாங்கியிருக்காரு. அப்போ கவனிங்க, விபத்து நேரத்தில், ஆபத்து நேரத்தில், மரண தருவாயில் என்னை தாங்கின எதுக்கு தெரியுமா? என் மேலே ஒரு இதுக்கு தேவை. அப்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம இப்படி போனால் தான். அப்போல்லாம் எனக்கு ஜெபம்னு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அப்பா ஜெபம் இருப்பாங்க, தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசே எனக்கு தெரியாமல் எத்தனை தெரியாது. தெரியாமல் எத்தனை நடந்தது தெரியாது. இன்னொரு சம்பவம் சொல்லுங்க வைங்க. எனக்கு அப்போது 8 வயசுன்னு நினைக்கிறேன். 1 2 3 8 வயசு இருக்கும்போது ஏதோ எனக்கு நல்ல ஜுரம் வந்துருச்சு. ஜுரம் வந்த உடனே கூப்பிட்டு போயிருக்காங்க. எங்கே PHO பிரைமரி ஹெல்த் சென்டர் சேரன் மகாதேவன் ஊருக்கு இன்றைக்கி இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. அது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, தர்மா ஆஸ்பத்திரி சொல்லுவாங்க. அது சின்னது தான். அங்கே கூட்டி போயிருக்காங்க. அப்போ ஒரு MBBS டாக்டர் தான் இருப்பார். அவர்கிட்ட செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்தா அவர் சொல்லியிருக்காரு, அம்மா அவர் என்ன பற்றி பார்த்தாரு தெரில, அது உங்கள் பையனுக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது. இதெல்லாம் இங்கே சரி பண்ண முடியாது. இந்த திருநெல்வேலி மாவட்டம் சரி பண்ண முடியாது. நீங்கள் சென்னைக்கு போகணும், எழுதி தர GHன்னு உங்களுக்கு அங்கே கொண்டு போங்க அப்படிங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறார். எனக்குலாம் தெரியும். எனக்கு சரியில்லைன்னு சொன்ன மாதிரி எனக்கு வாட்டர்லாம் தெரியாது சொன்னேன். எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, அப்படியான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் போனாங்க. அம்மா உடனே என்ன தூக்கிக்கிட்டு பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு பாருங்கள் இறங்குனாங்க. கங்கனாங்களும் ஒரு ஊருக்கு அங்கே இறங்குனாங்க. அங்கே இறங்கும்போது கொங்கந்த பேரில் இறங்குனாங்க. இறங்கி நேரம் ஒரு ஜெப வீடு இருக்குது. அந்த ஜெப வீட்டில் ஒரு பாட்டி, 3 பாட்டி இருப்பாங்க. அந்த 3 பாட்டி மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்ட பாட்டில் அங்கே இல்லை. இப்போ கவனிங்க, அந்த பாட்டி மாதிரி எப்போதுமே அந்நிய பாஷை பேசுவாங்க. எப்படி தெரியும் அந்நிய பாஷை தெரியுமா? கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் சவுண்டு குறைடா, நான் சத்தமாக பேச போகிறேன்டா, கொஞ்சம் சவுண்டுங்க. அப்படிதான் பேசுவாங்க அந்த பாட்டி. அந்நிய பாஷை பேசுவாங்க, அப்படி பயங்கரமாக பேசுவாங்க. பேசிட்டு கவனிங்க, அங்கே 3 பானை தண்ணி இருக்கும். 3 பானை தண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் 3 இதில் வந்து எண்ணெய் வச்சுருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்தது, நான் சுகம் பெற்றது சொல்கிறேன். அப்போ எங்கள் அம்மா கூப்பிட்டு போனாங்க. அந்த பாட்டி சொன்னாங்க, என்ன பாப்பாவை பேர் எங்கள் அம்மா சொல்லிட்டு, நீ 7 வாரம் கூட்டிகிட்டு வா. எத்தனை வாரம் கூப்பிட்டு வா? 7 வாரம் கூப்பிட்டு வா. 7 வாரம் கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போனோடனே அந்த பாட்டி கை வைப்பாங்க, அந்நிய பாஷை பேசுவாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பாங்க, அந்த எண்ணெய் எடுத்து தடவி விட்டுருவாங்க. அவ்வளோதான். எனக்கு இப்போ 70 வயசு ஆச்சு. எத்தனை வயசு ஆச்சு? 70 வயசு ஆச்சு. எங்கள் வீட்டுக்காரம்மா நல்லா இருந்தேன். அவங்களுக்கு தான் இப்போ வந்து ஹார்ட்டில் பம்பிங் ரேட்டு குறைஞ்சி அவங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஒரு ட்ரீட்மெண்ட் வைக்கல. அப்படி
என்னோட கொழுப்பில் கால் உடைஞ்சிது. என் கொழுப்பில் என் கால் உடைஞ்சி, என் கால்லாம் கத்தெல்லாம் ஒன்று உடைக்கிறேன். என் கொழுப்பு கால் உடஞ்சதெல்லாம் எனக்கு 4-5 இடத்துல உடஞ்சிருக்கு. அது எல்லாமே என் கொழுப்பு தான். வண்டி திமிர ஓட்டினால மற்றபடி இதெல்லாம் தெரியாமல் நடந்தது. இதெல்லாம் எனக்கு தங்கிக்காரு. என் கொழுப்பாக போய் வீர்த்தாச்சுல்ல, கொழுப்புல அப்போவும் காப்பாற்றிருக்கிறார். கவனிங்க, நம்ம டைமில் முட்டாள்தனமாக நடந்தாலும் அவர் காப்பாற்றுவார், திமிராக நடந்தாலும் காப்பாற்றுவார். ஏன் தெரியுமா? அறியாமல் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது. அப்போ என்ன அறியாதுன்னா, பின் விளைவு என்ன என்பது நமக்கு தெரியாது. நம்ம சில நம்ம கோவிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? கோவிச்சுக்கிட்டு இந்த வெறுப்பா, கசப்பா, சலிப்பா, சோர்வா, ஜோம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண மாட்டேன், பைபிள் எனக்கு அதை செய்தால் தான் படிப்பேன், அப்போ அப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா? அப்போ திடீர்னு ஆண்டவர் கேட்டார்னு என்ன பதில் சொல்ல மாட்டேன், கேட்க மாட்டார். உனக்கு நான் பதில் தரும்படியாக எனக்கு என்ன கொடுத்தாயின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? நான் உனக்கு பதில் தரல, நீ கோச்சின்னு இருக்கிய, நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாய் அப்படி கேட்டால் என்ன கொடுக்க முடியும்? நம்ம எதாவது கொடுத்தோமா? ஒன்றும் கொடுக்குது. நமக்கு வாழ்றது அவருடைய கிருபையில் வாழ்றோம். சூரியன் அவர் படைச்சது, சந்திரன் அவர் படைச்சது, காற்று அவர் படைச்சது, மேகம் அவர் படைச்சது, மின்னல் அவர் படைச்சது, மழை அவர் படைச்சது, பூமி அவர் படைச்சது. பூமியில் கவனிக்க, மனுஷன் விளைவிக்கிறான் பார்த்தீங்களா? விளைவிக்கிறதுக்கும் அவர் தான் கட்டளை வச்சிருக்கிறாரு. பூமியானது என்ன பண்ணுமா? எல்லா விதைக்கு தகுந்த மாதிரி அது தானே முளைப்பிக்கன்னு போட்டுக்க. விதை தான் போட, முளைப்பிப்பது அதுதான். அதுதான் இதெல்லாம் அவர் கட்டளைட்டுருக்கு. அப்போ எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அவர். அது மட்டுமல்ல, எனக்கு அப்பா அம்மா தண்ணி தருவாங்க, சோறு தருவாங்க. எங்கள் அம்மா அப்பா என்ன வந்து அது அடிச்சு வளர்க்க முடியாது. எதை வச்சு நம்ம இந்த இதில் பட்டரை விட்டு நீட்டி அதெல்லாம் நீட்ட முடியாது. நான் எப்படி வளர்ந்தேன், இவ்வளோ வளர்ந்தேனே, இவ்வளோ உயரம் வளர்ந்தேனே. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 6.25 அடி இருக்கிறாங்க. எவ்வளோ இருக்காங்க? 6.25 அடி இருக்கிற ஒரு அண்ணன் உட்காந்துக்கிற, 6 அடி உட்காந்துக்கிற ஒரு அண்ணன் உட்காந்துக்காரு பாருங்க. அவங்க வீட்டில் அவர் தான் ஹைட்டு. கவனிங்க, அப்போது அப்படிலாம் வளர்ந்து யார்? அவங்க அப்பா அம்மாலாம் வளரல. அப்படி யார் வளர்த்தது? இதெல்லாம் கர்த்தர் செய்கிறார். அப்போது இந்த மாதிரி நினைவு, இந்த மாதிரி யோசனை நமக்கு வரவே வராது. அப்போது நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நம்மை தாங்கி பிடிக்கிற நோக்கம் என்னவென்றால், உங்கள் மீது என் மீது இருக்கிற தேவ திட்டம். அப்போ அந்த தேவ திட்டத்துக்கு நீங்கள் நானும் இணைய வேண்டும். அல்லாவிட்ட நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக்குறாரு இல்லையோ, நம்ம வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிறார். இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கேன், ஆண்டவர் எல்லாம் கேட்டேன், சாயங்காலமே தந்துடுவார். எழுது, நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு இந்த 2 கிரவுண்டு வேணாம் ஆண்டவரே. நான் கேட்டேன், இந்த 2 கிரவுண்டு வேணாம் ஆண்டவரே கேட்டேன். கேட்க பார்த்தா பில்டிங் கட்டிட்டான் அவன். கேட்க பில்டிங் கட்டிட்டான். எப்படிங்க? இப்போ அப்போ இது என்னது? அவர் கேட்கலையா? அவர் கேட்கலையா? நம்ம சித்தப்படி கேட்க மாட்டோம், ஆசைப்படி கேட்போம். நம்ம எப்படி கேட்போம்? சித்தப்படி கேட்க மாட்டோம், ஆசைப்படி கேட்போம். கவனிங்க, இப்போ கர்த்தர் சொல்றார். இப்போ இங்கே இருக்க ஒருத்தர் யாரோ சொல்றார், அவங்க 2 பிள்ளை இருக்குது. கர்த்தர் சொல்ல, உனக்கு 3வது ஒரு குழந்தை தர வாங்கி சரியுமாங்களா? 2 பிள்ளை வச்சிருக்காங்க ஒருத்தர். இப்போ மகளே, உனக்கு 3வது ஒரு குழந்தை தரேன், உனக்கு இப்போ தான் 52 வயசு ஆகுது, ஒரு 3வது ஒரு குழந்தை தரேன் அப்படின்னு சொன்ன வாங்கிப்பாங்களா? சரிப்பாங்களா? இப்போ எங்கள் வீட்டுக்கார மாட்டேன் சொல்கிறார், மகளே உனக்கு இப்போ தான் 7 வயசு ஆகுது, உனக்கு இன்னும் பலன் இருக்குது, உனக்கு ஒரு குழந்தை தரேன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சேர்த்துப்பாங்களா? கவனிங்க, குழந்தை நம்ம உருவாக்க முடியாது. குழந்தை அப்பா அம்மா உருவாக்க முடியுமா? குழந்தை அப்பா அம்மாவில் உருவாக்க முடியுமா? சொல்ல மாட்டேன்றீங்க. குழந்தை அப்பா அம்மா உருவாக்க முடியுமா? முடியாது, முடியவே முடியாது. இதோ பிள்ளைகள் அவர் தர, எப்போ என் சுதந்திரத்தோட தர, புதுசாக ஒன்று தரேன், 3வது தரேன், 4வது தரேன், 5வது தரேன். கார்த்தி நீ நல்லவன், உனக்கு என்ன பண்ண, இன்னொரு தரேன் அப்படின்னு சொன்னால் கார்த்தி ஏற்றுப்பாரா? கார்த்தி வீட்டுக்காரங்க ஏற்றுக்க மாட்டாங்க. போதும் 2 வழக்கு கஷ்டம். அப்போ கவனிங்க, அவர் உருவாக்கி தரேன்னு சொன்னால் வேண்டாம். ஏன் தெரியுமா? அதில் சில பொறுப்பு இருக்கு, அதில் சில பொறுப்பு இருக்குது. அடோர் எங்கே இருக்கான்? உன் பையன் பேர் அடோர் தானே?
அவன் தனியாக இருக்கான், அவனுக்கு ஒரு தங்கச்சி தரேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு. அவன் தனியாக இருக்கான், ஒரு தங்கச்சி பாப்பா தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? ஏற்றுப்பாங்களா? அப்போ அவர் உருவாக்கி தரது வேண்டாமா? ஆனால் நான் எனக்குன்னு அவர் உருவாக்கி தரணும். இது என்ன கதை? கவனிங்க, இப்படி நிறைய காரியங்களில் நாம் வசனத்துக்கு புறம்பா சிந்தித்தாலும், வசனத்துக்கு புறம்பா யோசித்தாலும் நம்ம அவர் தாங்குறார். எப்படி தாங்குறாருன்னா, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றி கொத்தி என்ன பண்ணுறேன், எரு போட்டு என்ன பண்ணுறேன், அடுத்த வருஷம் கனி கொடுக்க முடிய பார்க்குறேன் அப்படி சொல்லி எதிர்பார்க்குறேன். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை எதை எப்படிலாம் தாங்குறாரோ அதற்கு நேராக நாம் நம்மை அமைத்து கொள்வது, அல்லாவிட்டால் அதற்கு நேர் அதை சார்ந்து கொள்வது நமக்கு அவசியமாக. அங்கே பார்த்தோம் அல்லவா, அந்த 37ஆம் அதிகாரத்தை மறுபடியும் வாசிங்க. 37:24. அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால். அப்போ கவனிங்க, நீங்கள் நினச்சிருக்கீங்க நான் என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, நான் விழுந்துட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், நான் முன்னேற முடியாது அப்படி யாராவது உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு தவறான கணிப்பு, ஒரு தவறான வார்த்தை அப்படி யோசித்து வச்சுருந்தீங்கன்னா, சில சொல்லுவாங்க, இந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஆண்களை காட்டில் பெண்கள் தான் ரொம்ப விசுவாசம் ஜாஸ்தி. உண்மையா பொய்யா? ஆண்களை காட்டில் பெண்கள் தான் விசுவாசம் ஜாஸ்தி. சொல்லி உண்மையா பொய்யா? ஆண்களை கேட்ட பெண்கள் உண்மை பண்ணுறாங்க. இப்படி முந்திரி கோட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது? ஆண்களை காட்டில் பெண்களுக்கு விசுவாசம் ஜாஸ்தியா? உண்மையா பொய்யா? உண்மை சொல்லிட்டு அப்படி கையை மட்டும் தூக்கி காமிச்சிருங்க. 1 2 3 4 5 10 பரவாயில்ல. சரி, பெண்கள் ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு விசுவாசம் உண்மைதான். ஆனால் நிறைய வாட்டி அவிசுவாசமாக பேசுவோம். கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பாரு. ஒருத்தர் தான் தைரியமாக சொல்லு, இங்கே இருக்கா 2 கை இருக்கா. இந்த ஆண்கள் விசுவாசம் கம்மி தான், ஆனால் அவிசுவாசம் பேச மாட்டாங்க. ஆனால் இவங்க விசுவாசம் ஜாஸ்தி தான். ஆனால் அவிசுவாசத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்கும் உங்கள் தியானத்தை பயன்படுத்துங்க. ஏங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன்ல, நான் சொல்ல என்னைக்கு தான் கேட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவர் என்ஜினியர். இது சும்மா வீட்டில் தான் நம்ம உட்காந்துரு படிச்சிருக்காங்க, வீட்டில் தான் உட்காந்துருப்பாங்க. அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் லாயரு. இந்த அம்மா சொல்லு, உங்களுக்கு எதாவது தெரியுமா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி பண்ணுங்க, அப்படி படி, இது கொஞ்சம் செய்யுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா தான் விசுவாச வீராங்கனை, எங்கள் அம்மா தான் ஜெப வீராங்கனை, எங்கள் அம்மா துதிப்பல வீராங்கனை, எங்கள் அம்மா தான் பாட்டு நல்லா பாடுவாங்க. நான் எங்கள் அம்மா நிறைய சொல்லலாம். ரொம்ப கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பாங்க. எங்கள் அப்பா அடிக்க மாட்டார். எங்கள் அப்பா அடித்தது எங்கள் அண்ணனை மட்டும் தான் பார்த்துருக்கேன், வேறு நான் பார்த்ததில்லை. எங்கள் அம்மா எல்லோரும் அடிப்பாங்க. கல்யாணம் பண்ண கூட எங்களை அடிச்சிருக்காங்க. எங்கள் மனைவிமார் என்ன, எங்கள் அண்ணன்லாம் மனைவி முறை அடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நல்லவங்க அவங்க. கவனிங்க, அப்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, இங்கே வா இதை போய் செய். ஏமா நீங்கள் என்ன நேற்று ஆண்டவர் இப்படி சொன்னான்னு சொன்னீங்க, என்ன போய் சொல்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் தான், அங்கே நீ சும்மா இருப்பியா? இதை போய் பார்த்துட்டு வா அப்படிம்பாங்க. என் தங்கச்சிக்கு, சின்ன தங்கச்சிக்கு லேட் ஆகிடுச்சா, கல்யாணத்துக்கு லேட் ஆகி 28 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ பார்த்துட்டு அங்கே பார்த்துட்டு நான் சரிம்மா ஆண்டவர் சொல்லிட்டாரம்மா, உங்களுக்கு தான் நான் ஏற்றது ஆயத்தப்படுத்தி சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அங்கே போயிட்டு பிறகு கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்த எதுவுமே நடக்கலை. எங்கள் சின்ன தங்கச்சி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க நான் மட்டும் தான் போய் பார்த்தேன். எங்கள் அப்பா வரல, எங்கள் அம்மா வரல, நானே பார்த்து நானே ஓகே சொல்லிட்டு வந்தேன். அது ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு சொன்னார், அருள்தாஸ் சீக்கிரம் வாங்க, ஒரு மாப்பிள்ளை வந்திருக்காரு, இன்றைக்கி வந்திருக்காரு, வந்து பாருங்கள். அப்படி அந்த மாப்பிள்ளை தான் எங்கள் தங்கச்சியோட புருஷன் இன்றைக்கி லண்டனில் இருக்காங்க. கவனிங்க, ஏற்ற துணை தருவார். என்ன தருவார்? நம்ம பார்த்திங்கன்னா நம்ம என்ன போன முந்திரி கொட்டை. நீங்கள் எதுக்கும் சொல்கிறேன், நான் கேட்குறீங்களா? நீங்கள் ஏதாவது நீங்கள் பாருங்கள், இப்போயே பாருங்கள். எங்கள் சொந்தக்காரர் அம்மா பெண் குழந்தை பிறந்துருச்சு. பெண் குழந்தை போது நல்ல அழகான குழந்தை பிறந்திருக்கு. அப்போது எங்கள் அம்மா போயிருக்கிறாங்க. அது குழந்தை வச்சு அழுதுட்டு இருந்திருக்கு. ஏமா குழந்தை வச்சு நல்ல குழந்தை கொடுத்து கற்று ஏமா அழுதுட்டு இருக்கா? இந்த குழந்தை வளர்ந்து இவளை நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? பாருங்க, இவளை எப்படி நான் கட்டி கொடுப்பேன்? பாருங்க, கடைசியில் பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட விசுவாசம் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. விசுவாசம் மட்டும்தான் தேவை, அவிசுவாசம் வேண்டாம். அப்போது அந்த கடைசி என்கிட்ட தான் அவர் சொன்ன, அவங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி சொன்னார், இதே மாதிரி ஒரு இடத்துல பார்த்துருக்கையா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னாரு. நான் டக்குன்னு அங்கங்கே விசாரித்தேன். சொன்ன பையன் சூப்பரான பையன், சூப்பரான பையன். நான் அப்போது கேட்குறாங்க, என்ன 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 டிமாண்ட் எது கேளுங்க. ஒன்றும் வேண்டாம், பொண்ணு கொடுத்தா போதும். இந்த நம்ம எப்போ எழுதாங்க, இந்த அம்மா எப்போ எழுதாங்க, குழந்தைய கையில், குழந்தை பிறந்த குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு, நல்ல அழகான குழந்தை. இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெற்று தன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகும்போது அவள் தான் செலவு பண்ணியிருக்கா. கவனிங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்கு, அவிசுவாசம். கவனிங்க, இந்த அவிசுவாசம் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் பாருங்க, நீ அவிசுவாசமா இருந்தாலும் அவனை தாங்குறாரு. அதான் பாயிண்ட். அவ்வளவு இப்படி இருக்கு அவிசுவாசம் சொல்லி அவளுக்கு கண்டம் பண்ணல, இது பண்ணல, தாங்கி காப்பாற்றி அந்த பிள்ளை வளர்ந்து, அந்த பிள்ளை டபுள் டிகிரி படித்து அது வேலைக்கு போய் அது திருமணமாகி அது 2 குழந்தை பெற்று தான் அண்ணனுக்கு அதுக்கு கல்யாணத்துக்கு அது ஹெல்ப் பண்ணுது. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, குழந்தை பிறந்து 1 மாதம் வச்சு அழுதுட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த அவிசுவாசம், இப்படிப்பட்ட அவநம்பிக்கையெல்லாம் நம்ம தூக்கி எடுத்துட்டு விசுவாசத்தால் தாங்கப்படணும், நம்பிக்கையால் தாங்கப்படணும். இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இல்லை பாருங்க. நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கோம்னா, நடைமுறை கிறிஸ்தவராக இல்லை, நடனம் பண்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம், நடைமுறை கிறிஸ்தவ, நடனம் பண்ற கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நடனம் தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்க, இப்போ நான் ரோட்டில் போகும்போது நான் ஆடிக்கிட்டே போனேன், யாரோ ஒரு கிழமை ஆடிட்டு போகிறேன் பார், ஒரு கிழமை ஆடிட்டு போகிறேன் பார், ஒரு பொதுவாக கிழமை ஆடிட்டு போகிறேன். என்ன யாரை பார்த்தேன், நம்ம பாஸ் ரோட்டை ஆடிட்டு வராரு பாரு. சொல்லுங்க, நான் சாதாரண எங்கே பாஸ் நடந்து போகிறீங்க, சாதாரண நடந்து போனா எங்கே பாஸ் நான் ஏற்றிட்டு போட்டுமா, இங்கே தான் அந்த பிரச்சனை. அன்றைக்கி முடிகள் நடக்க அங்கே 2 பேர் ஐயா வாங்க ஏற்றிட்டு போகிறாங்க, நடக்க விடுறாங்களே நம்மள. கவனிங்க. அப்போ நான் என்ன சொல்லிட்டு பாருங்க, இந்த நடனம் என்பது பிறரை பார்க்க வைப்பது, நடை என்பது பொதுவானது. அப்போ கவனிங்க, நாம் எப்படிப்பட்ட பிறர் நம்மளை பார்ப்பதுக்காக இல்லை, பிறர் நம்மளை பார்ப்பது இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு தெரியணும். நம்ம எப்படி வாழ்றோம்னா, நமக்கு எப்படி பிறர் நம்ம பார்க்கட்டும். பொறாம வருமே பாரு. நான் இப்போ ஆடின வச்சுக்கல, இப்படி ஆடின வச்சுக்கல, எப்படி ஆடணும் நடந்த சம்பவம் சொல்லுங்க. கவனிங்க, ஒரு மாதம் ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதம், இப்போ ஜூலை ஆயிட்டுல 1 மாதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வரேன்னு சொன்னார். சரி, அவரை பார்க்குறக்கா நான் அப்படி போனேன். அந்த இந்த ஒரு உணவு அங்கே போயிட்டு அங்கேயே பார்த்துடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு அங்கேயே பார்த்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு தான் பார்த்தா அங்கே நல்லா சூப்பராக இருக்குது, நடக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்தா உள்ளே போனேன், சரி கொஞ்சம் நடந்துட்டேன், பார்க்க நல்லா இருக்குது. அந்த சீவெட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்குள்ளே நல்லா செய்து வச்சுருக்கிறோம். கவனி, பள்ளிக்கரிலேருந்து யாரும் இல்லாத மாதிரி தெரிஞ்சு எனக்கு, யாரும் இல்லை. அப்படி எண்ணி பார்த்து யாருமே இல்லை, சரி நடக்கலாம் அப்படின்ட்டு நடந்துட்டு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன். ஃபாதர் நீங்கள் தானே என்னங்களா, நீங்கள் நடக்கும்போதே பார்த்துட்டேன் நான், நீங்கள் நடக்க, இது ஃபாதர் தான். எப்படி அவர் உடனே அவர் சொல், அவர் ஒருத்தர், ஐயா இவர் தான் இந்த ஃபாதர், இவர் தான் அந்த ஃபாதர், இவர் தான் ஃபவுண்டர். தேவையாது நமக்கு. கவனிக்க, அப்போ என்ன தெரிப்பாங்க, நம்ம நடைய சொல்லும். எப்படி நடக்கிறாரு பாஸ்டர் அவங்களுக்கு தான் தெரியும். அவர் கேட்ட சொல்ல எப்படி நடந்தார், அவர் நடையை பார்க்கும்போது தெரிஞ்சுட்டேன். அப்போ கவனிங்க, உங்களுடைய நடையும் என்னுடைய நடையும் யாரை சொல்லணும், இயேசுவை சொல்லணும். அல்லேலூயா, இயேசுவை சொல்லணும். அப்போ ஏன் நான் இயேசுவால தாங்கப்பட்டிருக்கேன், நான் இயேசுவால தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், இயேசுவை தூக்கி நிறுத்திருக்கிறார் அப்படின்ற இந்த நடைமுறை அனுபவம் இன்றைக்கு குறைந்து கொண்டு வருது. நடன முறை தான் வருது நிறைய. இல்லை, தயவு செய்து வேண்டாம், நடைமுறை வரட்டும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்த நம்ம எப்படி தெரியுது, நம்ம எப்படி இருக்கிறோன்னா, நாம பார்த்தா நம்மளை பார்க்கும்போது நம்ம எல்லாரும் என்ன அழகா இருக்குன்னு சொல்லணும். என்ன இருக்கணும், தப்பே கிடையாது, அந்த எண்ணெல்லாம் தப்பு கிடையாது. அழகா இருக்குன்னு சொல்லணும், அழகா இருக்குன்னு சொல்லணும், எல்லாம் விரும்புகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. வேதம் எப்படி சொல்லுதுன்னா, நாம கிறிஸ்துவின் சீசர்னு சொல்லணுமா. நம்ம எப்படி சொல்லணுமா, வேறு இப்போ நம்ம எப்படி தாங்கப்பட வேண்டும் என்றால், அந்த வசனத்தில் வாசிக்கிற பாருங்க, நம்ம எல்லாரும் பொதுவான எண்ணம் அதுதான், நம்ம எல்லாரும் அழகாக இருக்குன்னு சொல்லணும். ஆனால் வேதம் சொல்லி பாருங்க, நம்ம எப்படி சொல்லணுமா பாருங்க,
யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் பாருங்க. அதில் 34ஆம் வசனத்தையும் 35ஆம் வசனத்தையும் யாரோ ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிரு என்கிற கட்டளை வேற, புதிதான கட்டளை வேற. என்ன சொல்றாரா? எப்பா இது புதிதான கட்டளைப்பா. என்ன கட்டளை? நான் உங்களை அன்பா இருந்தது போல நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவர் அன்பா. கீழே வாசிங்க. நீங்கள் ஒருவர் ஒரு அன்புள்ளவளா இருந்தால் கவனிங்க பாரு. இப்போ நானும் நீங்களும் ஒருவர் அன்பா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ கவனிக்க வேண்டும், நம்ம சபை கூடி வர நாம் ஒவ்வொருவருமே ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்து தாங்கப்பட்டோம் என்றால், இது இயேசு சொன்ன கற்பனை, இயேசு சொன்ன புதிய அந்த கற்பனையால் நாம் தாங்கப்படுவோம் என்றால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்களா? எப்படி அறிவாங்களா? இயேசுடைய சீசர்கள். அப்போ நீங்களும் நானும் இயேசுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறியும்படியாக அவர் நம்ம தாங்குறாராம். அதனால நம்ம தூக்குறாராம். இப்போ நாம அப்படி இல்லை. நாம என்ன தெரியுமா? ஏசு என்ன தாங்கிட்டாரு, ஏசுல தூக்கிட்டாரு, நான் என்ன பண்ணுவேன், இப்படிதான் இருப்பேன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண பாருங்க. இப்போ எங்க வீட்டுக்காரம்மா தாங்கிட்டா, எங்க வீட்டுக்கு உடனே நாளைக்கே போயிட்டு நான் அழகா இருக்க பாரு சொல்லி பாப் கட் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரர் என்னன்னு சொல்லலாம், நான் பாப் கட் பண்ணிட்டாங்க. பாப் கட் பண்ணி நல்ல மேக்கப்லாம் போட்டு நானும் என்ன பண்ணிட்டேன், நான் ஒரு விக்கு வச்சு நானும் ஏன்னா அவங்க பாப் கட் பண்ணிட்டாங்களே, அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் இருக்கேன்ல, நானும் ஒரு விக்கு வச்சு நான் நல்லா டை போட்டு நானும் வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இந்த என்னது இந்த இவ்வளோ சைஸ் ஒன்று இருக்க ஒரு ஷூ இருக்க, அந்த ஷூ போட்டுக்கிட்டு நானும் வந்து அவங்க வந்து இப்போ இது போட்டாங்க, என்னது மேலே என்னது சில்வர் கமிஸா, சில்வர் கமிஸ் போட்டிருக்காங்க. நானும் ஒரு சில்வர் போட்டு, அது அதான் சில்வர் தானே போடுறாங்க இப்போ அந்த கல்யாணத்தில் போடுறாங்கல்ல, அது மாதிரி நானும் போட்டு நாங்கள் ரெண்டு வந்து என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சிரிக்கிறீங்க. என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் சூப்பர் சூப்பர் சூப்பர். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரிங்க பாஸ்டர். எப்படி பாஸ்டர் இப்போ சரிங்க, ரொம்ப லேட்டு பாஸ்டர். அப்படி ஒருத்தர் சொல்லுவார், இன்னும் பாஸ்டர் ரொம்ப அழகா இருக்கு பாஸ்டர், ரொம்ப அழகா இருக்கு பாஸ்டர். கவனிங்க பாஸ்டர்மா, எப்படிங்களா இப்போ இதெல்லாம் போட மாட்டீங்களே, இவர் தான் போட வச்சாரு, இவர் தான் போட வச்சாரு அப்படி சொல்லிட்டாங்க வச்சிங்களேன். பரவாயில்லையே இப்போ இந்த வயசு தான் போட்டிங்களே அப்படி ஒவ்வொருத்தோட சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இந்த முடியை பார்த்து சொல்லு, உள்ளுக்குள்ள உள்ளது ஒன்றுமே தெரியல. உள்ளுக்குள்ளது ஒன்று. கவனிங்க, இன்றைக்கு நாம் எப்படி வாழ்றோம் என்றால், வெளி தோற்றமா நான் யாரு எல்லாத்துக்கும் காண்பிக்கிறத தவிர உள்ளுக்குள்ள இயேசு இருக்கிறார், அதனால தான் இப்படி மாறிட்டேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த 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 சதவீதம் குறைஞ்சிட்டு ஆண்கள்கிட்ட குறைஞ்சி வருது, பெண்கள்கிட்ட குறைஞ்சி வருது. இல்லை, நீங்கள் நானும் எப்படிப்பட்டவர் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அன்பால் தாங்கப்படுகிறேன், அதனால மன்னிக்கிறேன். என்ன பண்ற? மன்னிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மன்னித்தாரு, அதனால் நான் என்ன பண்றேன்? நானும் மன்னிச்சுக்கிறேன், நானும் விட்டு கொடுக்கிறேன், நானும் பொறுக்கிறேன், நானும் சகிக்கிறேன். நம்மளை பார்த்தா யாரும் சொல்லுவாங்களா? பா இவரை போல பொறுமைசாலி, இவரை போல மன்னிக்கிறது, இவரை போல விட்டு கொடுக்கிறது, இந்த அம்மா போல விட்டு கொடுக்கு, இந்த அம்மா போல பொறுக்கிறது சொல்லுவாங்களா? எல்லா மாமியாரை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? எல்லா மாமியாரை பத்தி யார்கிட்டமா கேட்கணும்? மருமகள். எல்லா மருமகளை பத்தி யார்கிட்ட கேட்கணும்? யாரும் மாமனார் சொன்னாங்களா பார்த்தீங்களா? யாரா மாமனார் சொன்னாங்களா பார்த்தீங்களா? ஒருத்தர் கூட சொல்லு பாரு. எல்லாரும் மாமனார் பத்தி யார்கிட்ட கேட்கணும்?
எல்லா மாமனாரை பற்றி யார்கிட்ட கேட்கணும்? மருமகள்கிட்டயா மருமகன்ட்டியா? மாமியார்கிட்ட கேட்கணுமா? கவனிங்க. இப்போ கவனிங்க, இந்த பொதுவான கருத்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த பொதுவான கருத்தெல்லாம் நம்மை பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வரேன். இந்த பொதுவான பேச்சு, பொதுவான கருத்து, மாமியாரை பற்றி இப்படி, மாமனாரை பற்றி இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டது நம்முடைய சபையில் இருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒரு மாமியார்ட்ட இருக்கக்கூடாது, ஒரு மாமனார்ட்ட இருக்கக்கூடாது, ஒரு மருமகள்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு மருமகள் என்ன தெரியுமா இருக்கும்? அன்பு மட்டும்தான் இருக்கணும். அப்போ கவனிங்க, அவர் தாங்குறாரு, அவர் நம்ம அன்புனால் தாங்குறாரு, மன்னி தாங்குறாரு. அப்போ இந்த அன்பு எங்கிட்ட இருக்கணும், இந்த அன்பால தாங்கணும். இந்த மன்னிப்பு எங்கிட்ட இருக்கணும், இந்த மன்னிப்பால தாங்கணும். அதுக்கு ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 94:18 வாசிங்க. 94:18. என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் பொழுது கர்த்தாவே, பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது உங்களுடைய கிருபை என்னை தாங்க. எப்படி தாங்க பார்த்துங்க? திடீர்னு பார்த்து என் கால் எப்படி தெரியுமா? உள்ள பேச கிருபை. பொறுமை 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 பொறுமை. நம்மளும் மனுஷன் தானே, நம்ம 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 தேவதூதரா இல்லை, மனுஷன் தானே. அப்போ கவனிங்க, மனுஷன் அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? திடீர்னு நம்ம என்ன ஆகும்? அந்த டெம்டேஷன் என்ன சொல்றது? உணர்ச்சி வசப்படுறது. திடீர்னு உணர்ச்சி வசப்படுறது. இந்த உணர்ச்சி வசப்பாடு பார்த்தீங்களா? அந்த உணர்ச்சி வசப்பாடு தான் தடுமாற்றமான பேச்சு. யோசேப்பு, அதாவது மோசே உணர்ச்சி வசப்பட்ட ஜனங்களால் என்ன பண்ணா? அவர் தடுமாறி பேசிட்டார். எதை பேசக்கூடாது பேசிட்டார். அந்த வசனம் இருக்கு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீத புஸ்தகத்தில் 107:24 நினைக்கிறேன், அல்லது 106:24 நினைக்கிறேன். உணர்ச்சி வசப்பட்டார் பாருங்க மோசே சார்ந்த குண மனுஷன், பூமியில் எல்லாரும் சார்ந்த குண மனுஷன். அவர் உணர்ச்சி வசப்பட்டு எப்படி பேசுறாரு பாருங்க. இல்லம்மா, மோசே நான் சொல்றேம்மா, இருமா நான் சொல்றேன். வாசிங்க. 106:32-33. மேரிபாவை தண்ணீரிடத்திலும் மூட்டினார்கள். அவர் நிமித்தம் மோசேக்கும் பொல்லாப்பு வந்தது. அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினாலே தன் உதடுகளினால் என்ன பண்ணா? பதறி பேசினான். கவனிங்க, மோசேக்கு சொல்லப்படும் பூமியில் எல்லா மனுஷருக்காட்ட சாந்த குணமுள்ளவனா. என்ன சொல்லப்பட்டது? எல்லா மனுஷனுக்கு சாந்த குணம் உள்ளவன். அந்த சாந்த குண மனுஷனையே ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? கோபப்படுத்திட்டாங்க, பதறி பேசுறான். அப்போ நல்ல கவனிக்க வேண்டும். ஏசியா பதறினாரா? அவருக்கு சாந்தம் இல்லை, நீடிய சாந்தம். கவனிங்க. இப்ப பாருங்க, இப்ப நம்ம சொல்றோம், எங்க அக்கா தான் எங்க வீட்டு ரொம்ப சாந்தம், அவளே கோபப்படுத்தாரு. எங்க மாமா என்ன சொல்றாங்க? எங்க அக்கா தான் எங்க வீட்டு ரொம்ப சாந்தம், எங்க மாமா என்ன அவளே கோபப்படுத்திட்டாரு. ஏமா உங்க அக்கா சாந்தம் தான், நீடிய சாந்தமா இல்லையே. கவனிக்க வேண்டும். கர்த்தர் எப்படி தாங்குறான்னா, நீங்க சாந்தமா இருந்தா உங்களுக்கு நீடிய சாந்தத்தை கொடுத்து தாங்குவாரு. பொறுமையா இருந்தா நீடிய பொறுமை கொடுத்து தாங்குவார். அன்பா இருந்தா இரக்கத்தை மன்னிப்பை கொடுத்து தாங்குவார். அப்ப என்ன அப்படின்னா, நீங்கள் நானும் அவருடைய சீசர்கள் என்கிற அந்த சாட்சியை எல்லாரும் அறியணும். இப்ப பாத்தீங்கன்னா சில சொல்லுவாங்க, இந்த ஊர்ல சொல்லுவாங்க, இந்த ஊர்ல ஒருத்தரும் சரி கிடையாது, நீ மட்டும் சரியா? போ, நீ மட்டும் சரியா? இந்த தெருவில் ஒருத்தர் நீ மட்டும் சரியா? அப்படின்னு நான் தெருவில் தானே இருக்கிற. அப்ப கவனிங்க, இது என்ன தெரியுமா? அடுத்தவங்களை குறித்து தரக்குறைவா எண்ணுகிறது. அடுத்தவங்களை தரக்குறைவா எண்ணவே கூடாது. இயேசு ஒரு காலம் யாரையும் தரக்குறைவா எண்ணவே இல்லை. கவனிங்க, இயேசு ஒரு கால் ஒருத்தரை தரக்குறைவா எண்ணவே இல்லை. அவர் தரக்குறைவா எண்ணிருப்போம் என்றால் இப்ப நம்மளாம் தரையோடு தரையா மண்ணோடு மண்ணா போயிருப்போம். நம்ம உட்கார்ந்து சபையில் உட்கார்ந்து என்ன பண்ணோம்? இயேசு நல்லவர் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இயேசு என்ன பண்ணாரு? எல்லோருக்கும் அந்த சமத்துவத்தை கொடுக்கிறாரு பாருங்க. இயேசுக்கு எல்லா கிட்ட பண்றாரு, அந்த சமத்துவத்தை கொடுக்கிறார். சமமா என்றார். அவர் சமமா என்றார். என்ன சமமா என்றார்னா, இவர்களும் என்ன சொல்ற? இவர்களும்
ஆபிரகாமின் குமாரர்கள். அப்ப கவனிங்க, நீங்கள் நானும் ஆபிரகாமின் குமாரராய் இருந்து ஆபிரகாம் மடியில தேற்றப்பட தேவன் சித்த வச்சிருக்கிறார். எங்க? நித்திய ஜீவன்ல. அப்போ அந்த மாதிரி அனுபவத்துக்கு கடந்து வருவதற்கு நீங்கள் நானும் பொறுமையா நீடிய பொறுமை மாறணும், சாந்தமா நீடிய சாந்தம் மாறணும், அன்பா அன்பு 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 சார்ந்த இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், கருணை இருக்கணும், காருண்யம் இருக்கணும், மன்னிப்பு இருக்கணும், அது மட்டும் இச்சை அடக்கம் இருக்கணும், அது மட்டுமல்ல இது சகிப்பு இருக்கணும். இப்போ நானும் சகி செய்து பார்த்துட்டேன். சில டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சொந்தக்காரங்க பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் பலவீனமாகிடுவாங்க, ஏதாவது கொஞ்சம் வீக்காக கொஞ்சம் கொஞ்சம் நஷ்டப்பட்டு ஏதாவது அப்பப்போ வந்து அண்ணே மாமா அப்படி இது அப்போ 100-50 கேட்பாங்க பார்த்தீங்களா, உள்ளேருந்து வந்து சொல்லுவாங்க. அவர் வந்து வருவார், இவர் அவர் கேட்பார், இவர் என்ன அவர் ஒன்று நோட் அடிச்சு கொடுத்த மாதிரி என்ன பண்ணுவார், எடுத்து கொடுத்துருவார். இவர் எடுத்து கொடுத்தார், இவருக்கு அவருக்கு வேறு வேலை இல்லை. நம்ம சொன்னதாலும் கேட்க மாட்டான். யார்? வீட்டுக்கு ஒருத்தர் நல்லமன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, இவர் அப்படிலாம் கொடுக்கல, இவர் அப்படிலாம் கொடுக்கல. சரி, ஏதோ வாழ்க்கையில் நொந்து போயிட்டான், ஒரு காலத்து நல்லா இருந்த இப்போ நொந்து போயிட்டான், சரி இதில் அவன் தேட்டப்பட்டு சொல்லிடுவான். உடனே அவன் போய் குடிக்க போகிறான். அவன் என்ன பண்ண போகிறான்? குடிக்க போகிறான். கவனிங்க, நீங்கள் ஜோம் பண்ணி கொடுத்தா அவன் குடிக்க முடியாது. அதனால ஒரு நாள் மனம் திரும்பிடுவான், ஒரு நாள் மனம் திரும்பிடுவான் கண்டிப்பாக. இது நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். நீங்கள் ஜோம் பண்ணி அவன் குடிக்க போனால் கூட கொடுங்க, நீ கொடுக்க போது மிஞ்சி பண்ண 100 ரூபா கொடுப்பீங்க, கொடுங்க. அந்த நபர் ஒரு நாள் மனம் திரும்பிடுவார். கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நம்ம அப்படிலாம் யோசிப்பதே இல்லை. அதாவது நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுக்குறது, நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுங்க. அதில் சொல்லு, அந்த ஆசை எப்படி? உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு எல்லாவற்றுக்கும் சமாதானம். யார் ஆசீர்வதிச்சு கொடுக்குறா? தாவீதை பார்த்து ஒரு சாதாரண பெண்மணி, தாவீது வந்து அந்த குடும்பத்தை அழிக்க வரான், அழிக்க வந்த தாவீதை அவள் வாழ்த்துறா. நம்ம வாழ்த்துமா? வாசி 25:7 வாசி, 1 சாமுவேல் 25:7 வாசிங்க. ஆறாவது வசனமா? சரி, நன்றி. அவனை நோக்கி நீர் வாழ்க. அவன் என்ன சொல்லிட்டு வரான்? இந்த நாபால் வீட்டில் எல்லாத்தையும் அழிக்க போற, தெருவில் இந்த சுவத்தில் நாய் விடு தண்ணி நீர் விடுல அதே சேர்த்து அழிக்க போற சொல்லி என்ன பண்ண கங்கணம் கட்டி வரான். அழிக்க வரணும் பார்த்து அந்த அம்மா சொல்லுது, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும், உங்களுடைய வீட்டுக்கு சமாதானமும், உமக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ண சமாதானம். நம்ம வாழ்த்துவோமா? கவனிங்க அங்க பாருங்க. இதான் எப்படி நம்ம வசனத்தால் தாங்கப்படணும், எப்படி அவருடைய உபதேசம் தாங்கப்பட வேண்டும் என்றால், நமக்கு விரோதமாக வர்றாங்க, நமக்கு எதிராக வராங்க, நம்ம அழிக்கன்னு நினைச்சு வராங்க, அவங்கள எப்படி வாழ்த்துற பாருங்க. அப்படி வாழ்த்துவோம். நமக்கு அந்த மாதிரி என்ன இருக்கா? அப்போ ஆண்டவர் சொல்றார், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வாழ்த்து சொல்றாரு. தாவீதை இவனை மோசே பார்த்து வாழ்த்து சொல்ல, என்ன வாழ்த்து சொல்ற? கர்த்தர் உங்களுக்கு வாசிங்க 6ஆம் அதிகாரம், என்னாகுமா 6ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய, அதுக்கு முந்தின வசனம் போடு, 24 போடுப்பா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அடுத்தால, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்பட்டு உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளையிட கடவர் என்பதே. இப்படிதான் என்ன பண்ணுமா? இவ்விதமாய் அவருடைய நாமத்தை புத்திர மேல் கூற கடவுள், அப்பொழுது நான் அவங்களை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இப்படி வாழ்த்தணுமா? நம்ம இப்படியா வாழ்த்துறோம்? நம்ம இப்படி வாழ்த்தோமா? என்னைக்காவது இப்படி வாழ்த்தணும். கவனிங்க, இப்போ நம்ம இப்படிலாம் வாழ்த்த கிடையாது. ஆண்டவரே இப்படி பண்ணிட்டான், நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், நீங்க நல்லவர், உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு சுத்தமானதை செய்யுங்க. உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள இப்படி ஜெபம் பண்ணி பார்த்து உள்ளுக்குள்ள, ஆண்டவரே இப்படி பண்ணிட்டான், நீங்க ஒண்ணுமே செய்யலையா ஆண்டவர், அவனுக்கு நல்லா இருக்கான அவன், உள்ளுக்குள்ள அப்படி சொல்லிட்டு, ஆண்டவரே ஆனாலும் நம்முடைய சுத்தத்தை ஒப்பு போடுறார். இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ இப்படி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு, இப்படி ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணு. கர்த்தர் சொல்றாரு, சபிப்பதை ஆசீர்வதிப்பதை என்ன பண்ணாத, சபிக்காத. அப்போ நீங்கள் நான் எப்படி அவரை தாங்கும்போது நான் எப்படி வளர வேண்டும் என்றால், அவருடைய வசனத்தின் செயல்பாடாய் நாம் வளர. உள்ளுக்குள்ள வச்சு வெளியுடன் பேசுவோம்.
இல்லை. கவனிங்க, வெளியே என்ன பேசாத உள்ளுக்குள்ளே இருக்கணும், உள்ளுக்குள்ளே தான் வெளியே பேசணும். அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசுவோம் என்றால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ முகத்தை தான் பார்க்குற, நான் என்னத்தை பார்த்துட்டேன், உள்ளத்தை பார்த்தப்பா, இதயத்தை பார்த்தப்பா. அவனவனுக்கு தக்க பலம் என்னோட கூட வருது, அவனவனுக்கு அழிக்கும் பலம் என்னோட கூட வருது. அப்போ அவர் சொல்லுவார், நீ இப்படி பண்ணாலும் உனக்கு பலம் கொடுக்குற பாரு. அப்படி என்ன பண்ணுவார், நீ நல்ல கேப்பை தரமாட்டார், உனக்கு குற்றமே எல்லாம் தரமாட்டார். ஏன் தரமாட்டார்? நீ ஆசிரியருக்கு பலன் பண்ண சபிச்சல்ல. அப்போ இது கவனி, இதெல்லாம் வசனம். இந்த வசனத்தை நாம கை கொள்ள இந்த வசனம் என்னை எப்படி தாங்க தெரியுமா? அவரை போல மாறுவதற்கு தாங்கும். அல்லேலூயா. அவரை போல பேசுவதற்கு, அவரை போல பொறுமையாக இருப்பதற்கு, அவரை போல சாந்தமாக இருப்பதற்கு, அவரை போல சமாதானத்தை பேசுவதற்கு, அவரை போல ஆத்மாதம் பண்ணுறதுக்கு, அவரை போல பேசுறதுக்கு இந்த வசனம் தாங்கும். அப்போ நான் என் கால் சறுக்கிறது என்று சொல்லும் பொழுது அவருடைய கிருபையாகிய வசனம் என்னை தாங்கும். அப்போ இந்த வசனம் தாங்கிடுச்சுன்னா கவனிங்க, வானம் பூமி ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணதில்லை, ஒளிய போவதில்லை. நான் சொல்லி இந்த வசனமே கடைசி நாளில் உங்களை நியாயத்திருக்கும். அப்போ இந்த கடைசி நாள் வரும்போது இந்த வசனம் என்னது நியாயத்திருக்கும், அதெல்லாம் வந்து முன்னாடி போவோம். எனக்கு நியாய தீர்ப்பு இல்லை, எனக்கு ஆக்கிர தீர்ப்பு இல்லை, எனக்கு நித்திய ஜீவன். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்துக்கு, அல்லாட்ட இப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்புக்கு, அல்லாட்ட இப்படிப்பட்ட ஒரு தாங்குற அனுபவத்துக்கு அப்போ என்னை நான் அவர் அர்ப்பணிக்கிறேன். நான் அப்படி உருவாக வேண்டும் வாஞ்சிக்கிறேன். கர்த்தாவே என்னை உருவாக்குங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளில் என்னை நான் விட்டு கொடுக்குறேன் கர்த்தாவே. அப்போ என்னை விட்டு கொடுக்குறேன், என்னை நீ தாங்கினீர். அப்போ நான் கர்த்தாவை அறியாமல் நாட்களை தாங்கினேன். நான் முட்டாள்தனமாக இருக்கும்போது தாங்குது ஐயா, நான் திமிரா நடந்து போல தாங்கினீர். ஆனால் எதற்காக என்றால் நான் உடைய வசனத்தால் தாங்கப்பட வேண்டும். உடைய வசனத்தினால் தாங்கப்பட்டு உடைய வசனம் சொல்றபடி கர்த்தாவே நான் அனுதினுக்கு தாங்கப்பட்டு வாழ வேண்டும் கர்த்தாவே. அப்படி வாழ்வதற்கு என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி விட்டு கொடுத்து ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். யார் யாரெல்லாம் நான் வசனத்தினால் தாங்கப்படணும், வசனம் என்னை தாங்கி, அந்த வசனம் தாங்க, இந்த வசனத்தினால் தாங்கப்பட்டன்னு சொல்ற அடையாளமாக என்ன நடக்குமா? எல்லாரும் யார் என்ன சொல்லுவாங்களோ அறிவார்கள், சொல்லுவார்கள் அறிவார்கள். எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீசன் அறிவார்கள். இப்படி எல்லாரும் அறிகிற அந்த மாற்றம் எனக்குள் வருவதற்கு, இப்படி எல்லாரும் அறிகிற அந்த அந்த உருவாக்கம் எனக்கு வருவதற்கு இந்த நாளில் கர்த்தாவே நான் எல்லாவற்றும் வசனத்தைப்படி தான் கர்த்தேன். கால் சறுக்கிறதுன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய கிருபை என்ன தாங்கிட்டு கர்த்தாவே, உங்களுடைய கிருபை தாங்கிட்டு. அப்போ அப்படி என்னால் இந்த கர்த்தா உங்களுடைய கிருபை என்னை கர்த்தாவே உங்களுடைய வசனத்தைப்படி தாங்க, உங்களுடைய வசனத்தை உருவாகத்தக்கதாக உங்களுடைய கிருபை என்னை தாங்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். அப்படியே கிருபை நம்ம தாங்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுமா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தே ஐயா, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, வேண்டாத பலவீனங்கள் இதெல்லாம் பலவீனங்கள் சொல்லி நான் சாக்கு போக சொல்லி அதோட கட்டாவே தப்ப கட்டு கட்டி இதெல்லாம் என் பாவத்தை மாற்றாம இருக்கணும். அதெல்லாம் இந்த நாளில் கட்டாவே சமத்துவம் மீண்டும் தலை தூக்காமல் மாட்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாட்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேன் ஐயா,
வசனம் சொல்லாத பாவம், வசனம் சொல்லாத குணங்கள், வசனம் சொல்லாத வெளித்தோற்றமான தலை தூக்காமல் என்னோடு அது அழிந்து போயிட்டோம். ஆண்டு மறியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு மறியட்டுமே. காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, என்னை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. இப்போ நான் கேட்ட வசனத்தின்படி என்னை எத்தனையோ முத்தினமான தாங்கி இருக்கிறார், முட்டாள்தனம் நடந்துட்டு தாங்கி இருக்கிறார், எனக்கு அறிவுக்கு எட்டாத நேரத்தில் என்னை தாங்கி இருக்கிறார், காப்பாத்திரு. எதுக்கு தெரியுமா? நான் அவருடைய வசனத்தால் தாங்கப்படணும். அவருடைய வசனத்தால் தாங்கப்பட்டு என்னை பார்க்கிற அநேகர் அவருடைய சீசனை அறிந்து கொள்ளணும். நான் வசனத்தால் தாங்கப்பட்டு எனக்கு சார்ந்து இருக்குது. ஆனால் இயேசு போல் நீடிய சார்ந்து வரணும். நான் வசனத்தால் தாங்கப்பட்டு எனக்கு பொறுமை இருக்கு. ஆனால் நீடிய பொறுமை வரணும். இயேசு போல எனக்கு நான் வசனத்தால் தாங்கப்பட்டு எனக்கு தயவு இருக்குது. ஆனால் நீடிய தயவு வேணும். அப்படி நான் பார்க்க விரும்புகிறேன். எனக்கு ஒப்பு கொடுக்குற கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இப்படி நான் தாங்கப்பா. என் கால் சறுக்கிச்சு, சில வேளை என் கால் சறுக்குதப்பா, பொறுமையிலிருந்து விட்டுட்டு பொறுமையில இழந்திருக்கப்பா, சாந்தத்தை இழந்திருக்கிறேன், மன்னிப்புக்கிற தன்மை இழந்திருக்கிறேன். அப்ப எது வரைக்கும் மன்னித்து, அப்ப சிலுவையின் மரணபிரிந்து மன்னித்து, சிலுவையின் மரணம் சகித்து நான் கத்த அப்படி சகிப்பு தன்மை இழந்துட்டேன், மன்னிப்பு தன்மை இழந்துட்டேன், அப்ப பொறுமை தன்மை இழந்துட்டேன், சாந்த தன்மை இழந்துட்டேன், சமாதானம் இழந்துட்டேன். இந்த நாள் என்னை தாங்குங்கப்பா, உடைய வசனம் தாங்கட்டும், என்னை அப்படி உருவாக்கட்டும் கர்த்தாவே. அப்படிப்பட்டவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் உருவாக வேண்டும் என்று விரும்பி தங்களை கரத்தை ஒப்பு கொடுத்து கரம் உயர்த்தி தங்களை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு மேலும் உடைய வசனத்தின் அபிஷேகம், வசனத்தால் தாங்குகிற அபிஷேகம் உம்மை போல உருவாக்கி கர்த்தாவே, உம்மை போல நாங்கள் மாற்றப்பட்டு கர்த்தாவே, அது இந்த உலகத்தில் கர்த்தாவே உங்களுடைய சீசர்கள் என்று அறியும்படியாக அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம், அப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே ஸ்வாவம், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் எங்களை ஒவ்வொரு உண்டாகத்தக்கதா கிருபை தாருங்க. உங்களுக்கு எல்லா துதிக்கான மகிமை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென்.